ஹாய் வணக்கம். நான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போகிறது இந்த ஒரு ஹார்ட் போட்ட ஒரு கீடெக் தான் நான் செய்து காட்ட போகிறேன். ஆரம்ப நிலையில் இப்போ தான் க்ரோக்கெட்டிங் பழகி கொண்டிருக்கிறார்களுக்கு பேசிக்கான ஒரு ப்ரொஜெக்ட் தான் இந்த ஹார்ட் செய்து காட்ட போகிறேன். இதில் நான் என்ன தையல் பாவிக்க போகிறேன்னு சொன்னால் ட்ரிபிள் குரோஷேயும் டபுள் குரோஷேயும் பாவித்து இந்த ஹார்ட் செய்ய போகிறோம். இதுக்கு கன நேரம் எடுக்காது, ஒரு 2 நிமிஷத்துலேயே இந்த ஹார்ட்டை நாங்கள் செய்து முடிச்சிடலாம், டக்குன்னு செய்து முடிச்சிடலாம். பேசிக்காக இப்போ தான் நீங்கள் தையல் பழகி கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் சூட்டபிளாக இருக்குமென்னு நான் நம்புகிறேன். வாங்கோ எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். நான் இந்த ஹார்ட் செய்கிறதுக்கு பாவிக்கிற பொருட்கள் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நான் ஒரு 4 மில்லிமீட்டர் மொத்தமான நூல் எடுத்திருக்கிறேன். அதுக்கு பொருத்தமான 4 மில்லிமீட்டர் பின் எடுத்திருக்கிறேன். ஒரு கத்திரிக்கோல் எடுத்திருக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற நூலை பாவித்து, உங்கள்கிட்ட இருக்கிற பின்னை பாவித்து நீங்கள் இந்த காட்டை செய்து கொள்ளலாம். இதே மில்லிமீட்டர் நூல் தான் எடுக்கணும் மட்டும் இல்லை, உங்கள்கிட்ட என்ன வகையான மில்லிமீட்டர் நூல் இருக்குதோ, என்ன வகையான க்ரோக்கெட்டிங் நூல் இருக்குதோ அந்த நூலை நீங்கள் பாவிச்சு கொள்ளுங்க. ஆனால் நீங்கள் பாவிக்கிற அந்த நூலுக்கு சரியான நம்பர் உங்கள்கிட்ட இருக்கிற பின் அதை கவனத்தில் வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் எடுக்கிறது 5 மில்லிமீட்டர் நூலாக இருந்தால் 5 மில்லிமீட்டர் பின்னும் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். அப்போ தான் உங்களோட க்ரோக்கெட்டிங் ஒர்க் வடிவாக வரும். இப்படி இருக்குது. இந்த 3 விரலுக்கும் இப்படி சுற்றி கொண்டு வாங்கோ, இப்படி கொண்டு வாங்க, இப்படி ஒன்று க்ராஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. பிறகு இதை இப்படி கலட்டி எடுத்தீங்கன்னா இப்படி க்ராஸ் பண்ணி வச்சுட்டு இந்த வட்டத்துக்கு இடையால் இந்த நூலை இப்படி எடுத்துக்கொண்டு வாங்கும். இதுதான் மேஜிக் சர்க்கிள். நாங்கள் ஒரு மேஜிக்காக ஒரு சர்க்கிள் ஒன்று செய்து எடுக்கிறோம், ஒரு வட்டம். பிறகு இந்த நூலை இப்படி இழுத்து இப்படி எடுத்துட்டு இந்த வட்டத்துக்குள்ளே தான் நாங்கள் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ 1 2 செயின் போட்டு கொள்ளுங்க. பார்த்தீங்களா, 2 செயின் போட்டு எடுத்துட்டேன். இந்த வட்டம் அகலம் பெருசாக உங்களுக்கு கையை கடக்கமா இல்லையண்டா கொஞ்சமாக இப்படி சுருக்கி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த கீழே இருக்கிற வாழை இப்படி நீங்கள் பிடிச்சி இழுத்தீங்கன்னா அப்படி கொஞ்சம் சுருங்கி வரும். அகலம் சுருக்கி எடுத்துடாதீங்க, ஏன்னா நாங்கள் இதுக்குள்ளே தான் நாங்கள் ஒர்க் பண்ண போகிறோம். பிறகு ஒர்க் பண்ண இடம் இல்லாமல் இருக்குது, உங்களை விளங்குமென்னு நினைக்கிறேன். இப்போ இப்படி எடுத்துட்டு வடிவான நூலை கையை கடக்கமாக அப்படி வச்சுக்கொண்டு இப்படி பிடிச்சு கொண்டு நான் இதுக்குள்ளே 3 ட்ரிபிள் குரோஷே போட போகிறேன். ட்ரிபிள் குரோஷே எப்படி போடுறேன்னு நான் உங்களுக்கு ஆறுதலாக காட்டி தந்திருக்கிறேன். 2 தடவை இப்படி ஜாயின் ஓவர் செய்யணும் ட்ரிபிள் குரோஷேக்கு. பிறகு இந்த வட்டத்துக்கு இடையில் இப்படி கொடுத்து ஜாயின் எடுத்துக்கொண்டு இப்படி இருக்குது. 2 4 நூல் இப்படி இருக்குது. இப்போ இங்கே ஜாயின் ஓவர் செய்து 2 நூலை வெளியில் எடுக்க போகிறோம். ஜாயின் ஓவர், பிறகு இன்னும் ஒரு தடவை ஜாயின் ஓவர், இன்னும் ஒரு தடவை, 3 தடவை நாங்கள் இதில் அப்படி நூலை எடுப்போம். இதை நாங்கள் ட்ரிபிள் குரோஷேன்னு சொல்லுவோம். இனி அடுத்த தடவை 2வது தடவை ட்ரிபிள் குரோஷே, 1 2 3. இப்போ திருப்பி 3வது ட்ரிபிள் குரோஷே, 3 ட்ரிபிள் குரோஷே நாங்கள் போட்டு எடுக்கிறோம். 1 2 3. பார்த்தீங்களா, இதில் 2 செயின் இருக்குது, அதை விட 3 ட்ரிபிள் குரோஷே போட்டு எடுத்துருக்கிறோம். இனி இங்கால 3 டபுள் குரோஷே போட போகிறோம். 3 ட்ரிபிள் குரோஷே போட்டுட்டோம். டபுள் குரோஷேக்கு ஒரு தடவை தான் நாங்கள் ஜாயின் ஓவர் செய்வோம். பிறகு இந்த உள்ளுக்குள்ள வட்டத்துக்குள்ளே அப்படி இன்சர்ட் பண்ணி, பிறகு ஒரு தடவை 2 தடவை, உங்களை விளங்கும். இதில் 3 தடவை நாங்கள் ஜாயின் ஓவர் செய்தாங்கள். இதில் டபுள் குரோஷேக்கு 2 தடவை வரும். இப்போ 2வது தடவை 1 2, பிறகு 3வது தடவை
இப்போ பார்த்தீங்களா மேலே 3 ட்ரிபிள் க்ரோஷே கீழே 2 டபுள் க்ரோஷே வந்து போட்டு எடுத்திருக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஒரு செயின் போட்டுக்கொள்ளுங்க. ஒரு செயின். பிறகு இதில் ஒரு ட்ரிபிள் க்ரோஷே போட போகிறேன் பாருங்க. 2 தடவை yarn over பண்ணி இப்படி இன்சர்ட் பண்ணி இப்படி எடுத்து 1 2 3. இப்போ உங்களுக்கு விளங்கும் ஹார்ட்டின் பாதி வரையும் நாங்கள் செய்துட்டோம். 3 ரிபிள் க்ரோஷே 3 டபுள் க்ரோஷே ஒரு செயின் போட்டு பிறகு ஒரு ரிபிள் க்ரோஷே வந்து நாங்கள் இதில் போட்டிருக்கிறோம். இப்போ இதில் ஒரு செயின் வந்து திருப்பி போடுவோம். இப்போ நாங்கள் இதில் ஹார்ட்டின் பாதி ஹார்ட் வந்து செய்து எடுத்துட்டோம். விளங்கிட்டா இந்த இதயத்தின் அரைவாசி எடுத்துட்டோம். இப்போ இங்கால செய்த மாதிரியே இங்கால நாங்கள் செய்ய போகிறோம். இஞ்சாலி பக்கம் செய்து கொண்டு வரப்போகிறோம். அப்போ இங்கால பாருங்க, இதில் இடையில் நாங்கள் ட்ரிபிள் க்ரோஷே போட்டுட்டோம். இதில் 3 டபுள் க்ரோஷே போட்டிருக்கிறோம். இந்த 3 டபுள் க்ரோஷேயும் இங்கால போட போகிறோம். ஒரு செயின் போட்டுட்டோம். இப்போ இப்படி பிடிச்சிட்டு ஒரு டபுள் க்ரோஷே 2 டபுள் க்ரோஷே. இந்த இதை வந்து நீங்கள் கொஞ்சம் இப்படி இழுத்து உங்களை கையை கிடக்கமாக வச்சுக்கொள்ளலாம். அகலம் இழுக்காமல் ஓரளவுக்கு இழுத்துக்கொள்ளுங்க. பாருங்க 1 2 போட்டுட்டோம். இனி 3வது டபுள் க்ரோஷே 3 டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இனி என்ன வரும், இங்கால 3 ரிபிள் க்ரோஷே போட்டிருக்கிறோம். அந்த 3 ரிபிள் க்ரோஷேயும் இங்கால வரப்போகுது. ட்ரிபிள் க்ரோஷேக்கு நாங்கள் 2 தடவை yarn over பண்ணி இப்படி எடுக்கிறோம். 1 2 3. பிறகு இன்னும் ஒரு தடவை 1 2 3. பிறகு இன்னும் ஒரு தடவை 1 2 3. பார்த்தீங்களா, இங்கால மாதிரி இங்கால செய்துட்டோம். இப்போ இந்த டெயில் இந்த வட்டத்துக்குள்ளானே நாங்கள் செய்திருக்கிறோம். இந்த வாலை கொஞ்சமாக அப்படி பிடிச்சி இழுத்து கொண்டு வந்தீங்கன்னா பாருங்க, இது இப்படி சுருங்கி கொண்டு உங்களுக்கு இதயத்தின் சேப்புக்கு இப்படி வரும். இப்போ ஆகலும் சுருக்காமல் ஓரளவு இடைவெளி இருக்கேக்க நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கல. இதில் உங்களுக்கு தெரியும் 2 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணினாங்க. அப்போ இதே மாதிரி இங்கால வரணும்னா நாங்கள் 2 செயின் போடணும். 1 2 செயின் போட்டு இந்த இடைவெளியில் இப்படி கொடுத்து இதில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், இப்படி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம். போட்டுட்டு நாங்கள் இந்த இடத்துக்கு ஒரு செயின் போட்டுட்டு இப்படி ஃபிட் பண்ணிவிட்டு இதை இப்படி கட் பண்ணி எடுங்க. பண்ணிவிட்டு பாருங்க, இந்த செயினை இப்படி இழுத்தீங்கன்னா இவர் ஒரு நொட் மாதிரி இதில் போடப்பட்டுருவார். இப்போ இவர் கலர மாட்டார். நாங்கள் தான் இப்படி இருக்குது. இப்போ இந்த செயின் இருக்க, இந்த டெயில் இருக்க, இது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணின டெயில். இவரை பாருங்க இப்படி பிடிச்சு இப்படி இழுங்க. இப்படி இழுக்க பார்த்தீங்களா, இப்படி நல்லா சுருங்கி எங்களுக்கு ஒரு இதய ஷேப் இப்படி வந்துட்டு. இப்படி செய்துட்டு இந்த நூலை இப்படியே நாங்கள் விட்டோம்னா அது வடிவில்லாமல் இருக்கும். அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இதை மறைச்சி விடுவோம். மறைக்கிறதுக்கு பாருங்க, இப்படி நாங்கள் இதில் குரோஷே போட்டு இந்த இடங்கள் இருக்குது. இப்படி கொடுத்து இப்படி கொடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஊசி நூல் இருந்தால் நீங்கள் ஊசி நூல் போட்டும் அதை மறைச்சி கொள்ளலாம். ஆனால் ஊசி நூல் இல்லைன்னு சொல்லி சொன்னால் இப்படி பாருங்க, இப்படி கொடுத்து இந்த நூலுக்கு கிட்ட வரையும் இப்படி கொண்டு போயிட்டு பாருங்க, இப்படி கிட்ட வரையும் கொண்டு போயிட்டு இந்த 2 நூலையும் இப்படி பிடிச்சு இப்படியே இழுத்துக்கொண்டு வாங்க. இவர் இந்த நூல் இதுக்குள்ளே மறைஞ்சிடுவார். இப்போ நீங்கள் இவரை கட் பண்ணி விட்டீங்கன்னா இந்த நூலை அது உங்களுக்கு தெரியாது.
பார்த்தீங்களா? நல்ல வடிவான ஒரு ஹார்ட் ஒன்று நாங்கள் டக்குன்னு ஒரு கொஞ்ச நேரத்தில் செய்து எடுத்துட்டோம். ட்ரிபிள் குரோஷேயும் நாங்கள் டபுள் குரோஷேயும் பாவிச்சு இந்த ஹார்ட்டை வந்து செய்து எடுத்திருக்கிறோம். நீங்கள் இப்படி ஒரு கீ செயின் ஒன்று எடுத்து இந்த மூலையில் பாருங்க, இந்த மூலையில் இல்லாட்டி இந்த மூலையில் உங்களுக்கு விருப்பமான ஒரு இடத்துல நீங்கள் இந்த கீ செயினை இப்படி கொழுவி விடுங்க. கொழுவி விட்டிங்கன்னா பார்த்தீங்களா, ஒரு கீட்டைக்கு அவங்களுக்கு வந்துட்டு கீ செயின் மாதிரி நல்ல வடிவாக வந்துட்டு நீங்கள் இதை கீ செயினாகவும் பாவிச்சு கொள்ளலாம். சின்ன சின்ன ப்ராஜெக்டுகள் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஆரம்ப நிலையில் செய்யக்குள்ள. நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து உதவியாக இருந்திருக்குமென்று சொல்லி நீங்களும் செய்து பாருங்கோ. இன்னொரு வீடியோவில் திரும்பவும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.